சஞ்சனா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா லதா. இவங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணியர் செட்டியார் உட்பிரிவு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்காம் வரும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்னா ஒரு 40,000 50,000 வரை வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மனம் தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு முதல் அல்லது 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே. இவங்களுக்கு முதல் திருமணத்தில் மேரேஜ் பண்ணி 6 மாதத்துலேயே சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்றதால இவங்களுடைய முதல் கணவருக்கு குடிப்பழக்கம் நிறைய இருக்குன்றதால வாழ பிடிக்காத சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய மனம் முதல் மனமாக இருந்தாலும் ஓகே, மறுமணமாக இருந்தாலும் ஓகே, எந்த திருமணம் இருந்தாலும் ஓகே. ஆனால் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு படித்த மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்களெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கு ஒரு 80 ஏக்கர் காடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லேண்டு வாங்கி போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நல்லா செல்வாக்காக நல்லா வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீட்டுக்குள்ள இவங்க கூட பிறந்தவங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ணனும் ஃபாரினில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்றதால நல்ல செல்வாக்காக இருக்கிறதால ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு மனம் வந்தால் முடிஞ்சுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மருத்துவத்துக்கு சம்மந்தம் தெரிவித்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தேனியில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா அருணாதேவி. வயது 37 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் ராசி, மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சட்ட ரீதியாக இவங்க டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்லா படித்த மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க கேஸ்ட்லேயே நல்ல ஒரு மணமகன் கிடச்சா போதுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இப்போ வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.